எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சிவா வாய்ஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புதுமையான புக் சம்மரி சீரீஸை ஃபயர் ஆஃப் புக்ஸ் அப்படிங்கிற பேர்ல தலை சிறந்த புத்தகங்களோட சம்மரி, அப்புறம் அந்த புத்தகத்துல இருக்கிற ஹைலைட்ஸ், இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்க போறோம். அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். ராபர்ட் கிரீன் எழுதின த 48 லாஸ் ஆஃப் பவர் புக்கோட சம்மரியை தான் சாப்டர் பை சாப்டரா பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அதிகாரம், இந்த பவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான 7 விஷயங்களை தான் இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து இந்த மாதிரியான பதிவுகளை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம், மேக் டெசிஷன் வித்தவுட் எமோஷன்ஸ். அதாவது நீங்க உங்க வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்போதுமே உங்க எமோஷன்ஸை சார்ந்த விஷயங்களா இருக்கவே கூடாது. நீங்க கஷ்டப்படுற எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதை அனலைஸ் பண்ணி தான் முடிவு எடுத்துக்கணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கோவமா இருக்கிறப்போ முக்கியமான முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்கவே கூடாது. ஏன்னா கோவக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா இந்த கோபம் உங்க வாழ்க்கையே முழுசா அழிச்சிரும் அப்படிங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், லேர்ன் டு அனலைஸ் ஃபியூச்சர் அண்ட் பாஸ்ட். உங்களோட கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் சரியா பயன்படுத்திக்கணும். நீங்க செய்யற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது மூலமா வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தியும் அதுக்கான தீர்வுகளை பத்தியும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்கிறப்போ சந்தோஷப்படுற நாம திடீர்னு ஒரு பிரச்சனை வர்றப்போ ரொம்ப உடைஞ்சு போயிடணும். நல்ல அதிகாரத்துல இருக்கிற மனிதர்கள் இதை பத்தி எப்போதுமே கவலைப்பட்டதில்லை. கடந்த காலத்துல நாம நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனா பவர்ல இருக்கிற மனிதர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை அனலைஸ் பண்ணி இனிமேல் அந்த பிரச்சனை வராம தடுத்து அதுல இருந்து பல விஷயங்களை கத்துக்கிறாங்க. கடந்த காலத்தை விட நமக்கு பெரிய ஆசான் யாருமே கிடையாது. மூணாவது விஷயம், பேஷன்ஸ் இஸ் த கீ. நீங்க பெரிய அளவுக்கு சாதிக்கணும், மிகப்பெரிய பவருக்கு போகணும்னா உங்களுக்கு பொறுமை, நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு விதை போடுறீங்க, அந்த விதை முளைக்குதா அப்படின்னு அடிக்கடி தோண்டி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த விதை கடைசி வரைக்கும் முளைக்க போறதே இல்லை. அதே மாதிரி தான் நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு போகணும்னா உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமை மாதிரி மிகப்பெரிய ஆற்றல் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் அவசரம் மாதிரி பாதிக்கிற விஷயம் வேற எதுவும் கிடையாது. நாலாவது விஷயம், லேர்ன் டு ஜட்ஜ் அதர்ஸ். நாம பழகுற எல்லா மனிதரையும் எடை போட கத்துக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம், நம்ம கிட்ட பழகக்கூடிய பழக்கத்தை வச்சு நாம அவங்கள எடை போடுறோம். ஆனா பவர்ல அதிகாரத்துல இருக்கிற மனிதர்கள் எப்போதுமே மற்றவங்க அவங்கள செய்யற செயல்களை வச்சுதான் அவங்கள எடை போடுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸு நமக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லி பல பிரச்சனைகள்ல இழுத்து விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த மாதிரி நபர்களை நாம நண்பர்களா பார்க்காம எதிரியத்தான் பார்க்கணும்னு இந்த புக்கோட ஆத்தர் ராபர்ட் கிரீன் சொல்றாரு. அஞ்சாவது விஷயம், வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ. நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரி விஷயங்களை பண்றோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எந்த விஷயங்களை செய்யாம அவாய்ட் பண்றோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு விஷயத்த பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு எப்படி முடிவு பண்றது? பொதுவா ஒரு விஷயத்த பண்றப்ப அந்த விஷயத்துல இருக்கிற நன்மைகளை வச்சுதான் அந்த விஷயத்த நாம பண்றோம். ஆனா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு தீர்க்கமான முடிவெடுத்து அந்த விஷயத்த தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. ஆறாவது விஷயம், லேர்ன் ஹியூமன் பிஹேவியர்ஸ். எப்போ நீங்க பவர்ஃபுல்லான இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அப்பவே நீங்க ஒரு சைக்காலஜிஸ்டா மாறணும். அது எப்படி பண்றது? உங்களுக்கு எதிராக இருக்கிற மனிதர் என்ன யோசிக்கிறாரு, ஏன் அப்படி யோசிக்கிறாரு, அடுத்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு போறதுக்கான முக்கியமான கருவி. அதனால நீங்க மனிதர்களோட பிஹேவியரை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கணும், தொடர்ந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஏழாவது விஷயம், நெவர் கிவ் யுவர் 100% ட்ரஸ்ட் டு எனி ஒன். வாழ்க்கையில எப்போதுமே யாரையுமே முழுசா நம்பிடக்கூடாது. நீங்க ஒருத்தரால ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா அந்த நபரை நீங்க முழுசா நம்பியிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அதிகப்படியான ஏமாற்றம் பலரோட நம்பிக்கையில தான் பிறக்குது. நீங்க பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா எல்லாரையும் சின்ன சந்தேக பார்வையில தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. எப்போதுமே ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 விஷயங்களை தான் ராபர்ட் கிரீன் இந்த புத்தகத்தை நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா இந்த புத்தகத்துல சொல்ற 48 விதிகளை நாம ஒவ்வொரு வீடியோவா தெளிவா சுவாரஸ்யமா பார்க்க போறோம். அந்த வீடியோல பல வீடியோ ரொம்ப தந்திரமானதாகவும் அடுத்தவங்களை ஏமாத்தக்கூடியதாகவும் இரக்கமில்லாததாகவும் உங்களுக்கு தோணலாம். இது சரியா தவறா அப்படின்னு முடிவு பண்றத உங்ககிட்டே விட்டுட்டு இந்த புத்தகத்துல ராபர்ட் கிரீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத மட்டும் நான் டெலிவரி பண்ண போறேன். இறுதியா நான் இங்க இப்ப சொல்ற இந்த 7 விஷயங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. இந்த வீடியோக்கான உங்களோட ஆதரவை பொறுத்து தான் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடணும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.